ஹல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம். குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? காலை காரியங்கள் எல்லாம் முடிச்சாச்சா? தேவனோடு கூட நேரம் செலவிட்டீங்களா? ஜெபம் செய்து முடிச்சிட்டீங்களா? வேதத்தை வாசிச்சீங்களா? ஆமான்னு சொல்றீங்கள? தேவனுக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் கூட நாம் எல்லோரும் சேர்ந்து தேவனுடைய வார்த்தை தியானிக்கலாம். அதோட இல்லைங்கிறவங்க கூட இருக்கீங்களா இல்லையா? அதுக்காகத்தான் இப்பவாவது உங்களை வெளிப்படைய செய்யணும்னு. இது மிக மிக அவசியம். தேவனோடு கழிப்பதென்பது உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்கும் இந்த அனுதின தியானத்தை தினந்தோறும் காலை 7 மணிக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஜெபத்தோடு கூட இன்றைய தியானத்தை ஆரம்பிக்கலாமா? ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உமக்கு நன்றி ராஜா. மற்றொரு விஷயம், இந்த காலை வேளையில் நம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது எங்களோடு பேச வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாருங்கள், இன்றும் ஒரு அற்புதமான வசனத்தை, ஒரு நல்ல ஜெபத்தை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக நீதிமொழிகளின் புத்தகம் 30வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கவனிங்க. இரண்டு மனு உம்மிடத்தில் கேட்கிறேன். நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். கர்த்தாவே, உம்மிடத்திலே நான் ஒரே ஒரு வரத்தை கேட்கிறேன், அவைகளையே நான் தேடுகிறேன் என்று சொன்னான் தாவீது. அது என்ன வரம்? உம்முடைய மகிமையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும், உம்முடைய ஆலயத்திலேயே தங்க வேண்டும் என்றும் தாவீது சங்கீதம் 27:4 கேட்பதை பார்க்கிறோம். இந்த பக்தர்களுடைய மனுக்கள், அவர்கள் இருதயத்தினுடைய ஆசைகள், இந்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கவனித்தால் இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவைகள், நாம் ஜெபிக்கிற விதம் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டியவைகள் அநேகம் இருக்கிறது. நாம என்னென்னவோ கேட்கிறோம் தேவனிடத்தில். என்ன கேட்டோம் அப்படிங்கிறது மறுபடியும் நமக்கே நினைவில் இருக்காது. வாய்க்கு வர்றது எல்லாத்தையும் தேவனிடத்தில் எனக்கு அது வேணும், இது வேணும், அதை செய்யுங்க, இது செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் அப்படி கேட்கிறவைகளுக்காக நாம காத்திருக்க மாட்டோம். ஆண்டவர் தருவார் அப்படிங்கிறது விசுவாசிக்கவும் மாட்டோம். அதனால என்ன பிரயோஜனங்க? இலக்கில்லாத பக்திங்கிறது குருட்டு பக்திங்க. அப்போ இலக்கில்லாத ஜெபத்திற்கு பதில் எப்படி கிடைக்கும்? யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு எனக்கு எது வேணும், எது முக்கியமானது, எது முதலானது, எது அதுக்கப்புறம் என்பதை நீங்கள் பரிசீலித்து கேட்கணும். இங்கே இந்த பக்தன் கேட்கிற காரியத்தை பாருங்க. 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். உமக்கு இஷ்டமான நேரத்தில், உடனே இல்லை, நான் சாகிறதுக்கு முன்னால் எனக்கு கொடுங்க. செத்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன அவசியம் இருக்க போகுது? நாம இருந்ததுக்கு அப்புறம் எதையும், இந்த உலகத்தில் எதையும் பார்க்க முடியாது, எதையும் அனுபவிக்க முடியாது இல்லையா? நாம் பிழைத்திருக்கும் போதே நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்து கொள்ளணும். நாம் பிழைத்திருக்கும் போதே நம்முடைய மனுக்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னு கேட்கிறான். இங்க ஒரு பெரிய விண்ணப்பமா என்ன? 8வது வசனத்துல கவனிங்க. மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். இது என்ன பெரிய விஷயமா? மாயையானவைகளையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரமாக வைங்க. மாயையான வீணானவைகளை அனுசரிக்காம எனக்கு கிருபை அருளுங்கப்பா. நாட்கள்ல மனுஷர்கள் மாயையானவைகளின் பின்னாலதான் ஓடுறாங்க. தற்காலிகமானவைகளையே நாடுறாங்க. அதோட அதுதான் வேணும்னு ஆண்டவர்கிட்டையும் விண்ணப்பிக்கிறாங்க. எது மாயை? சாலமோனிடத்துல கேட்டா எல்லாமே மாயை தான் சொல்லுவான். நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டு விட்டேன், தேவையான வீடு கூட கட்டிக்கிட்டேன், எனக்கு தேவையான எல்லாவற்றையும் சம்பாதித்து கொண்டேன், எனக்கு தேவையான தோட்டங்களையெல்லாம் நான் அமைத்து கொண்டேன், எனக்கு தேவையான அளவுக்கு எத்தனையோ மனைவிகளை விவாகம் பண்ணிக்கொண்டேன், எனக்கு கிடைத்த எல்லாவற்றையும் சேர்த்து வைத்தேன். வெள்ளி, பொன், இன்னும் இதர தேசங்களில் கிடைக்கின்ற வஸ்துக்கள் இறக்குமதி செய்து கூட சம்பாதித்துக் கொண்டேன். ஆனால் சந்தோஷம் எதில் இருக்கிறது, திருப்தி எதில் இருக்கிறது என்று கடைசியில் நான் கவனித்த போது இவைகளெல்லாம் மாயை, மாயை, மாயை. இதை காற்றிலே பிரயாசப்படுவது போலதான் இருக்கிறது என்று சொல்லுகிறான். நாம் மாயையான காரியங்களை தேடி போகிற போது இந்த உலகத்தில் சிலது நமக்கு தேவை இருக்கு, அவைகளுக்காக நாம கேட்கலாம். நீங்க ஆகாரம் வேணும் அப்படின்னு கேட்கலாம். ஆனா எனக்கு அறுசுவை உணவு தான் வேணும் அப்படின்னு கேட்க வேண்டியது இல்லையே. டெய்லி அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்க முடியாதே. ஒரு நல்ல வஸ்திரத்தை அருளி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேட்கலாம். ஆனா ஆடம்பர அலங்காரங்கள் தேவையில்லையே.
நமக்கு தேவையானவைகளை தேவனிடத்திலே கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். வீணானவைகளுக்கோ அல்லது பெருமைக்காகவோ செல்லுவது, அல்லது நம்மை நாமே பெருசா காட்டிக்கணும், கவர்கிற விதத்தில் இருக்கணும், அப்படி தப்பான நோக்கத்தோட நம்ம பயன்படுத்துறது எல்லாமே வீண்தான். மாயையும் பொய்யான வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். பொய் பேசாம இருக்கும்படி செய்யுங்க. எப்பவாது இப்படி ஜெபிச்சிருக்கீங்களா? பொய் பேசாம இருக்கவே முடியலங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நிறைய பேர். ஆனால் பொய் பேசாதபடி என்னுடைய நாவை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணியிருக்கீங்களாங்க? என்னுடைய நாவில் சத்தியமே வரும்படியாக செய்யும் என்று என்னைக்காவது ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? பொய் பேசுறது ஏதோ பெரிய பாவம் மாதிரி நமக்கு தோணாது. ஆனா பொய் பேசுகிறவர்கள் சாத்தானுக்குரியவர்கள் என்றும் உங்கள் தகப்பன் பொய்யனும் கள்ளனுமாயிருக்கிறான், பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான் அல்லவா என்று வேத பாரகரியா என்று ஆண்டவர் கண்டித்தாரே. நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்டே இருக்காங்க. பொய்யர்கள், அவிசுவாசிகள், பரிசுத்தமில்லாதவர்கள், இந்த மாதிரி விதவிதமான பாவம் செய்கிற எல்லாருடைய லிஸ்டையும் கொடுத்து, பொய்யை நேசித்து அதை பயன்படுத்துகிற எல்லோருமே அக்கினிச்சூளையிலே போடப்படுவார்கள். நல்லா கவனிக்கணும். பொய்களை பேசுகிறவன், பொய்களை நேசிக்கிறவன் நரகத்தில் இருப்பான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுது. ஒரு சின்ன பொய் தானே அப்படின்னு கூட நினைப்பான். நம் ஆண்டவர் சத்தியமுள்ள தேவன். அவரை பின்பற்றுகிறவர்களும் அவரைப் போலவே நானே வழியும் நானும் சத்தியமும் என்று சொன்னார் அல்லவா, அப்படி அவருடைய வழியிலே பின்பற்றி நடக்க வேண்டும். இது சாதாரணமாக ஜெபத்தை போல தோன்றினாலும் உன்னதமான ஜெபமாய் நாம் செய்ய வேண்டிய ஜெபமாயிருக்கிறது. இந்த உலகத்திலே ஆண்டவர் என்று மாயைகளுக்கு பின்னால் நான் ஓடாதபடிக்கு எனக்கு சகாயம் அருளுங்க. மாயமானவைகளை நான் அணிந்து கொண்டு என் நேரம் எல்லாவற்றையும் வீணாக்காமல் இருக்க கிருபை அருளுங்க. வீணாக மாயையாக இருக்கிற சோசியல் மீடியாவில் இருக்கிற விஷயங்களை எல்லாம் மனதில் நிறைத்துக் கொண்டு பாவத்திற்கு இடங்கொடாமல் இருக்க கிருபை அருளுங்க. மாயையானவைகளை காணக்கூடாதபடிக்கு என் கண்களை திருப்பி வைங்க ஆண்டவர் என்று ஜெபித்தால் என் நாட்களில் எவ்வளவோ சோதனைகளிலிருந்து நாம் மீள முடியும், பாவங்களுக்கு தப்பித்துக் கொள்ள முடியும். பொய்யை எனக்கு தூரப்படுத்துங்க. எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் பொய்யை அல்ல சத்தியமே பேச கிருபை அருளுங்க. அதற்கு முடிய பலனை எனக்கு அருளுங்க என்ற ஜெபம் விசுவாசிகளாக நாம் எல்லோருமே கூட தினந்தோறும் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது கட்டாயம், நமக்கு அவசியம். பொய் பேசுதல் என்பது சாத்தானுக்குரியது. அவனுக்கு நாம் கீழ்ப்படிவோம், அவன் பிளாக்மெயில் பண்ணுவான். சாத்தான் நம்மை பொய்யிலிருந்து பொய்க்கு, பொய்யிலிருந்து பொய்க்கென்று, அதாவது ஒரு தடவை ஒரு பொய் பேசிட்டா அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய், அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய்ன்னு பொய்களினுடைய குழிக்குள்ளே விழுந்து போயிடுவான். எவ்வளவு மேன்மையான விண்ணப்பம்! இன்றிலிருந்து நாமும் கூட அதே செய்யணும். ஆண்டவரே, வீணான வார்த்தைகளிலிருந்து, பொய்களிலிருந்து என்னை விலக்கி வைங்க ஆண்டவரே. தொடர்ந்து பாருங்க. தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. தரித்திரமும் எனக்கு வேண்டாம், சாப்பிட்றதுக்கு வழியே இல்லைங்கிற நிலைமை வேண்டாம். அது மாத்திரமில்ல, சாப்பிட அதிகமாயிருந்து ஐஸ்வர்யம் அதிகமாய் அப்படியே காலரை தூக்கி விட்டு போற இந்த உலக பாக்கியமும் எனக்கு தேவையில்லை. வயிற்றை காயப்போடுகிற நிலைமை எனக்கு வேண்டாம். இடுக்கனான ஒரு சின்ன ரூம் கூட இல்லாத நிலைமை எனக்கு வேண்டாம். பிச்சை எடுக்கிற நிலைமை எனக்கு வேண்டவே வேண்டாம். அது என்ன சொல்றான்? தரித்திரம் எனக்கு வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு திருப்தி அருளி செய்யுங்க. அதே சமயத்துல எனக்கு ஐஸ்வர்யம், பணம் 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 பணம்னு பணத்து பின்னாலேயே ஓடுறது, பணத்துக்காகவே தேவனை நம்புறது, பணம் தான் கடவுள் அப்படின்னு சொல்றவங்க கூட இருக்கத்தானே செய்யறாங்க. நீ தேவனுடைய பிள்ளையான பிறகு உனக்கு தேவையானது ஆண்டவருடைய பிரசன்னம். அவரே நம்மோடு இருந்து நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர். எனக்கு அளவற்ற ஐஸ்வர்யமும் வேணாம், தரித்திரமும் வேண்டாம் ஆண்டவரே. ஏனென்றால் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். என் படியை அளந்து எனக்கு கொடுங்க. எனக்கு தேவையானது, எனக்கு தேவைப்படுவது மாத்திரம் கொடுங்க. தேவையான அளவு ஆகாரம் மாத்திரம், அதாங்க இன்னைக்கு முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் தேவைக்கும் அதிகமாக சாப்பிட்டு சாப்பிட்டு அதிக வியாதிகளுக்கு ஆளாயிடுறாங்க. ஆகாரம் குறைவா சாப்பிட்றதால வர வியாதியை விட அதிகமாக சாப்பிட்றதால வியாதி தான் அதிகமாயிடுச்சுன்னு டாக்டர்ஸ் இன்னைக்கு சொல்றாங்க. ஸோ எனக்கு தேவையான அளவு ஆகாரம் போதும். டெய்லி நான்வெஜ் எதுக்கு? அதே போல டெய்லி பருப்பு மாத்திரம் சாப்பிடுனா அது எப்படி முடியும்? எது எப்ப வேணுமோ அதை தேவன் அருளி செய்வார். ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறவர் நம்மை போஷிக்க மாட்டாரா? பறவைகள் பாருங்க, டெய்லி ஒரே உணவை சாப்பிடாதுங்க. விதவிதமான உணவு, விதவிதமான வகையில. அந்தந்த நாள்ல தேவன் அவைகளுக்கு வித்தியாசமான உணவை அருளுகிறார். அதனால்தான் பறவைகள் கூட ஆனந்தமாக பறந்து கொண்டிருக்கிறது. எனக்கு ஏற்ற அளவுக்கு ஆகாரம் எனக்கு போதும். எனக்கு ஐஸ்வர்யமும் வேண்டாம், எனக்கு தரித்திரமும் வேண்டாம் ஆண்டவர். ஒருவேளை நான் பரிபூரணம் அடைகிறதுனால்
நான் பரிபூரணம் அடைகிறதுனால், கவனிங்க, ஒருவேளை அளவுக்கு அதிகமா எனக்கு கிடைச்சதுன்னா மெம்மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும். ஒருவேளை எனக்கு அளவுக்கு அதிகமா கிடைச்சிட்டா, அவைகளே பார்த்துட்டு என் வயிறு ரொம்ப நிரம்பிட்டா, என்னங்க, வயிறு நிறைஞ்சவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. வயிறு முட்டை சாப்பிட்டுட்டா ஒரு மாதிரி மந்தமாயிடுவோம். வயிறு நிறைஞ்சிருக்கிறவங்களுக்கு பசியே தெரியாதுங்க. அவர்கள் பசியோடு இருக்கிறவர்களுடைய நிலைமையை உணர மாட்டாங்க. நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்க, தேவன் யார்யா, எனக்கெல்லாம் அவசியம் இல்லை, எனக்கு தேவையான எல்லாம் இருக்கு, எனக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவனும் என்னவோ. அப்படித்தானங்க. எனக்கு பணம் அதிகமா இருந்தா நன்றி உணர்வு இருக்கவே இருக்காது. தேவன் அதிகம் தரணும் ஆசைப்படுறமே தவிர, அவர் அதிகமா தரும்போது நம்முடைய துதி அதிகமானும் இல்லை. எவ்வளவோ அருளி இருக்கிறீர் ஆண்டவரே, எனக்கு நன்றியுள்ள இருதயத்தை அருளுங்கன்னு ஒரு தேவதாசன் ஜெபம் பண்ணாராம். ஆனா இன்னைக்கு அது இல்லவே இல்லையே. அதிகமாக தேவனை விட்டு அதிக தூரமா விலகி போயிட்டே இருக்கிறோம். அதனாலதான் இங்க பக்தன் சொல்லுகிறான், எனக்கு அதிகமே வேண்டவே வேண்டாம், அளவுக்கு அதிகமான ஐஸ்வர்யமும் வேண்டாம், ஒன்றுமில்லாத தரித்திரமும் வேண்டாம், ஏற்ற அளவுக்கு எனக்கு அருளுங்க. அதிகமாயிடுச்சுன்னா பரிபூர்ணமாய் கர்த்தர் யார் என்று சொன்னாலும் சொல்லிவிடுவேனோ என்னவோ. அதே போல தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு. அதாவது தரித்திரனாகி சாப்பாட்டுக்கு கூட வழியே இல்லாம பசி போக்குறதுக்காக திருட வேண்டிய ஒரு சூழல் வந்துருமோ என்னவோ. அதாவது பிச்சை எடுத்து சாப்பிடலான்னு அதுக்கு யாருமே தராத போது திருட வேண்டிய சூழல் வந்தாலும் வந்துருமே. தேவனை நம்பிக்கொண்டிருந்த இவனை பாருங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கிறான் என்று உம்முடைய நாமத்தை தூஷித்து விடுவார்களோ என்னவோ. எஸ், ஆண்டவரை விசுவாசிக்கிற நாம் தரித்திரர்கள் அல்ல. அப்பமும் தண்ணீரும் உடையவர்களாக இருப்போம், திருப்தி உள்ளவர்களாகவும் இருப்போம். ஆடம்பரங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நமக்கு தேவையானவற்றை அருளி செய்வார். ஆகாயத்து பட்சிகளை பாருங்க, விதைக்கிறதுலாம் இருக்கிறது இல்லை. இந்த காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அதை எவ்வளவு அழகாக வளர்கின்றன. அந்த காட்டுப்பூக்களை அலங்கரிக்கிற தேவன் உனக்கு வஸ்திரத்தை தரமாட்டாரா? ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற தேவன் உனக்கு ஆகாரம் அருள மாட்டாரா? நம்பிக்கையோடு இருக்கும்போது அன்றன்று தேவன் நமக்குடைய ஆகாரத்தை அருளி செய்கிறார். நமக்கு தேவையான ஆபரணங்களோ அல்லது வஸ்துக்களோ அல்லது எந்த நேரத்தில் எது தேவையோ அதை நமக்கு அருளுவதற்கு போதுமானவர் அவர். ஏசப்பா, நீர் எனக்கு போதும், எல்லா சூழ்நிலைகளிலும் நான் நிம்மதியாக இருக்க முடியும் என்று சொல்ல முடிய வேண்டும். நான் தரித்திரனானால் ஒருவேளை திருடி உம்முடைய நாமத்துக்கு தூஷணத்தை கொண்டு வந்து விடுவேன் என்னவோ. நான் சுருங்கி போன ஆடை அணிந்தால் அங்க பாருங்க, அதோ அந்த ஆண்டவரை நம்பிக்கொண்டிருந்தவன் சுருங்கி போன சட்டையை போட்டுட்டு சுத்திக்கிட்டு இருக்கான், திக்கற்றவனை போல என்று உம்முடைய நாமத்தை தூஷித்து விடுவார்களோ என்னவோ. ஆமாங்க, நம்ம நல்ல விதத்தில் ஆடை அணியணும். காரணம் என்ன? நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு. இந்த ஆண்டவரை நம்புகிறவன் இப்படித்தான் இருப்பான் என்று மாடஸ்டாக நன்றாக இருக்க வேண்டும் என்றும் தேவன் விரும்புகிறார். தரித்திரமும் வேண்டாம், ஆடம்பரமும் வேண்டாம், அலங்காரமும் வேண்டாம், இல்லாமை என்ற நிலைமையும் நமக்கு வேண்டாம். தினந்தோறும் காலை எழுந்தவுடனே உங்களுடைய ஜெபம் என்ன? உங்களுடைய விண்ணப்பங்கள் என்ன? எப்படிப்பட்ட ஜெபத்தை செய்கிறீர்கள்? தேவனே, மாயையும் பொய்யானவைகளும் என்னை விட்டு விலக்கி வைங்க. இந்த நாள் முழுவதும் மாயையானவைகளுக்காக நான் ஓடாமல், வீணானவைகளுக்காக நான் பணத்தை செலவழிக்காமல், வீணானவைகளுக்காக என்னுடைய நேரத்தை வீணாக்கிக் கொள்ளாமல், மாயையானவைகளை தேடி தேடி நஷ்டத்துக்கும் கஷ்டத்துக்கும் இலக்காகாதபடி என்னை விலக்கி காத்து, பொய்களுக்கு என்னை விலக்கி காத்து, பொய்யர்களிடமிருந்து என்னை விலக்கி காத்து, பொய் என்கிற இந்த சோதனை வருகிற போது பொய் பேசாமல் இருக்க உதவி செய்யுங்க, பலன அருளி செய்யுங்க, பொய்யர்களிடமிருந்து என்னை விலக்கி வைங்க. அதோடு கூட ஆண்டவர், எனக்கு ஐஸ்வர்யமும் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம், ஏற்ற வழியிலே ஏற்றதை தந்தா போதும், எனக்கு அத்தியாவசியமானவைகளை அருளுங்க. அதாவது தாயினிடத்திலே பால் குடிக்கிற பிள்ளைய கவனிங்க. இந்த தாயின் பாலை குடிக்கிற போது தன் வயிறு நிறைஞ்ச உடனே அப்படியே தூங்கிடும்ல. மறுபடியும் பசி எடுக்கும்போது மம்மி எனக்கு பால் தருவாங்களா என்ற பயமோ கலக்கமோ திகிலோ இருக்காதில்ல. அதே போல நம்முடைய பரமபிதா நம்முடைய பசியை தீர்க்கிறவர், நம் பசியை அறிந்திருக்கிறவர், எது எப்பொழுது தேவை என்று அறிந்திருக்கிறவரானபடியால் அவரிடத்தில் விசுவாசம் வைங்க. அவருடைய சந்நிதியிலே விண்ணப்பம் பண்ணுவதை, எதை கேட்க வேண்டுமோ தேவன் நமக்கு கிருபையருளும்படி, அதாவது தெளிவா எப்படி ஜெபிக்கிறது நமக்கு தெரியாது இல்லையா, அதனால பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தும்படி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. எனவே ஜெபத்திற்கு முன்பு வேத வசனத்தை வாசித்து தியானித்து பின்பு ஜெபிக்கும் போது
எப்படி ஜெபிக்க வேண்டும், ஜெபத்தில் எதை கேட்க வேண்டும், எதை கேட்கக்கூடாது என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்து வழிநடத்துவார். ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களுடைய தினசரி காரியங்களை ஜெபத்தோடு கூட ஆரம்பித்து ஜெபத்தோடு கூட முடிக்கும் வகையில் ஜெபத்தில் எவற்றை கேட்க வேண்டும், எவற்றை கேட்கக்கூடாது, எவைகளை செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்காக பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற உம்முடைய வார்த்தைகளை வாசித்து பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி ஆண்டவரே நாங்கள் நடந்து மேன்மையுள்ளவர்களாய், உமக்கு பிரியமானவர்களாய், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இந்த உலகத்தில் வாழ கிருபையருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் ஒருமனப்பட்டிருக்கிற நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய பெயரையும் மற்றும் விவரங்களையும் லைவ் சாட்டில் பதிவு செய்து பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள். அவர்களும் வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதோடு இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கவும் மறவாதிருங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.